இப்ப கபர்ல என்ன நடக்குது? ஏற்கனவே ஒரு நமக்கு தெரிந்த செய்தியை தான் இப்போது சொல்ல இருக்கிறேன். அதாவது கபருக்குள்ள கொண்டு ஒரு ஆளை வச்சதுக்கு பின்னாடி, எல்லாரும் போனதுக்கு பின்னாடி, அந்த அடக்கம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆட்களுடைய அந்த காலடி சத்தத்தை அந்த ஜனாசா என்ன செய்யும்? கேட்கிற சமயத்தினால 2 மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே வருகிறார்கள். அங்க வந்து அந்த மனிதனை உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து மா குந்த நகூலு ஃபி ஹாத மா குந்த தகூலு ஃபி ஹாத ரஜுலி முஹம்மத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உருவத்தை அந்த மனுஷனுக்கு காட்டி, இவங்க சம்பந்தமாக நீ என்ன அபிப்பிராயப்படுகிறாய்? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன செய்றாங்க? ஒரு கேள்வியை வைக்கிறார். கேள்வியை வச்ச உடனே அந்த மையத்து வந்து உண்மையிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிய ஒரு மூமினாக இருப்பான் என்று சொன்னால், அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹி, இது அல்லாஹ்வுடைய திருத்தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்பதாக என்ன செய்வான்? அவன் சான்று பகருவான். ஆனா அதே சமயத்தில் அம்மல் காஃபிரு வல் முனாஃபிக், அந்த இறந்த ஜனாசா வந்து ஒரு இறை நிராகரிப்பாளனாக அல்லது அல்லாஹ்வை நம்பி இருந்தாலும் கூட நயவஜகத்தனோத்தலத்தோடு நடந்த ஒரு முனாஃபிக்காக இருந்தான் என்று சொன்னால், லா அதிரீம், எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. குந்து அகூலு மா யகூலு நாஸ், மக்கள் இப்படியெல்லாம் வந்து நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் தெரியுமே வரிய வேற எதுவும் அவரை பற்றி என்ன செய்யாது, தெரியாது என்பதாக அந்த காஃபிரான அந்த முனாஃபிக்கான அந்த மனிதன் என்ன செய்வான்? அந்த ஜனாசா சொல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும் என்பதாக, இந்த கேள்வி அதுக்குண்டான பதிலை வந்து மனசில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் பின்னாடி ஒரு பாடம், ஒரு படிப்படை இருக்கிறது. அந்த 3 கேள்வி என்னவென்று சொன்னால், உன்னுடைய ரப்பு யாரு, இதே போல உன்னுடைய நபி வழிகாட்டி யாரு, உன்னுடைய தீன் மார்க்கம் எது அப்படிங்கிற வகையில் என்ன செய்வாங்க? ஒரு 3 கேள்விகள் கேட்கப்படும். ரசூலுல்லாவை காட்டி அவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறது ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல இந்த 3 கேள்விகள், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தீன் யார், உன்னுடைய வழிகாட்டி யார் என்பதாக என்ன செய்யும்? அந்த கேள்வி கேட்கப்படும். அவ்வாறு கேட்கிற சமயத்தில் மூமினாக இருப்பான் என்று சொன்னால் அவன் சரியாக பதில் சொல்வான். அவன் காஃபிராக முனாஃபிக்கான் இருந்தான் என்று சொன்னால் அவனால் சரியாக என்ன செய்ய முடியாது? பதில் சொல்ல முடியாது. இது நாம் தெரிந்த ஒரு விஷயம். இப்ப அடுத்ததாக இந்த கேள்விக்கு இந்த பதிலை சொல்ற சமயத்தினால ஒரு மூமினுக்கு என்ன ஏற்படுகிறது, அதே போல ஒரு காஃபிருக்கு என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமினாக இருப்பான் என்று சொன்னால் அந்த மூமினை பார்த்து அவன் கரெக்டான பதிலை சொல்லிடுவான். சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள் அந்த மூமினான அந்த மையத்தை பார்த்து சொல்வார்கள், உன்லுரு இலா மக்காதிக்க மிரன்னார், அதாவது நரகத்தில் ஒரு பகுதியை காட்டி, இதுதான்ப்பா நீ செல்ல வேண்டிய இடம். அதாவது நீ உலகத்தில் மோசமா நடந்திருந்தேன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாத தன்மையில நீ வாழ்ந்திருந்தா என்று சொன்னால், நீ செல்லக்கூடிய இடம் எது தெரியுமா? முதல்ல சொர்க்கத்தை காட்டுறது கிடையாது. அதாவது ஒரு மூமினான மனிதனுக்கு முதல்ல என்ன செய்யறதில்ல? சொர்க்கத்தை காட்டுறது கிடையாது. இதுதான் நீ செல்ல வேண்டிய நரகத்தினுடைய பகுதியாக இருந்துச்சு. ஆனா உலகத்தில் நீ வாழ்கிற சமயத்தில் அல்லாஹ்வை சரியான நம்பி சரியான அமல் செஞ்ச காரணத்தினால அபுதலக்கல்லாஹு தாலா மகாதம் மினல் ஜன்னா, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பதிலாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? சொர்க்கத்தில் இந்த இடத்தை உனக்கு பகரமாக்கி விட்டான். ஃபயராஹுமா ஜமீஆ, அப்ப ரெண்டையுமே அல்லாஹ் அந்த மனுஷன் என்ன செய்யும்? அந்த மையத்தை என்ன செய்யும்? நரகத்தையும் பார்க்கும், தான் செல்ல வேண்டிய அந்த இடத்தையும் பார்க்கும், இதே போல சொர்க்கத்தில் தான் செல்ல வேண்டிய அந்த இடத்தை என்ன செய்யும்? பார்க்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த மன்னரை என்ன செய்யும்? விசாலப்படும். அதாவது அவனுடைய கண்ணுக்கு பார்வைக்கு எட்டிய தூரம் அளவுக்கு என்ன செய்யும்? அது விசாலமாகும். கடைசியில் நீ புது மாப்பிள்ளையை போல, அது புது பெண்ணை போல நீ என்ன செய்ய? நீ ஓய்வெடு என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் என்பதாக நாம் என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் அது காஃபிராக இருக்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான்? எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்ன செஞ்சிருவான்? சொல்லிடுவான். அதாவது இஸ்லாத்தை பற்றி, இதே போல இந்த கபரை பற்றி, மன்னரையை பற்றி, ஆகிரத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது ஏதோ ஒரு ஈவில் டெத் பார்ட் 4 அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்ட என்ன செய்வான்? இருப்பான். அப்போ அந்த வகையில் இருக்கிற காரணத்தினால எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்ன உடனே அப்போ அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், சும்மை எலுரிபு பி மித்ரகத்தி மின் ஹதீன், இரும்பினாலான ஒரு ஆயுதத்தை கொண்டு அவனை வந்து இந்த காதோடு சேர்ந்து என்ன செய்யும்? அவனை அடிப்பார்கள். அப்படி அடிக்கிற சமயத்தில் ஃபயஸீஹு ஸைஹத்தன், அவன் கடுமையான முறையில் சத்தம் போடுவான். கடுமையான முறையில் என்ன செய்வான்? சத்தம் போடுவான். அப்புறம் அந்த கபர் என்ன செய்யும்? மூமினுக்கு வந்து விசாலப்படுறது மாதிரி
இந்த காஃபிருக்கு இந்த முனாஃபிக்கு என்ன செய்யும், அந்த கபரு நெருக்கி கொண்டு வரும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடொன்று உரசி பின்னி பிணையக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், அந்த கபரு நெருக்கி கொண்டு வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். யாரை கொண்டு நீங்க அந்த கபருக்குள்ள வச்சாலும் கூட அந்த கபருனுடைய நெருக்கடியிலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லில் கபரி லஹ்தத்தன், எல்லா கபருக்கும் என்ன செய்யும், ஒரு நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். ஆனால் லவ் நஜா மின்ஹா அஹதுன், யாராவது அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் வந்து ஒரு ஆளுக்கு விதிவிலக்கு கொடுத்திருந்தான் என்று சொன்னால் ல நஜா மின்ஹா சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ் அணிஞ்சிருக்கலாம், விதிவிலக்கு கொடுத்திருக்கலாம். அதிலிருந்து ஒரு ஜெயத்தை அல்லாஹ் அணிஞ்சிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனால் யாருக்கும் அப்படி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த இடத்துல நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும். எந்த சஹாபியும் சொல்லாம சஅத் இப்னு முஆத் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் குறிப்பிட்டாங்க? உண்மையிலேயே வந்து விதிவிலக்கு, அதாவது கபருடைய நெருக்கடியிலிருந்து விதிவிலக்கு கொடுப்பதா இருந்ததுன்னு சொன்னால் யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், இந்த சஅத் இப்னு முஆதுக்கு கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வகையில சொன்னாங்கன்னு சொன்னா இந்த சஅத் இப்னு முஆத் யாருங்கிற விஷயத்தை நாம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒரு நீண்ட வரலாறு இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த சிறப்பை நாம என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த சஅத் இப்னு முஆத் இறக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், மூத்தாகக்கூடிய காலகட்டத்தினால அவங்களை பற்றி உண்டான ஒரு 3 சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சிறப்புன்னு சொன்னா, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து இறக்குற சமயத்தினால அரிஷ் குலுங்கியது. அரிஷ் என்ன செஞ்சு, அவங்களுடைய மௌத்தை நினைச்சு அரிஷ் ஆடியது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. 2வது விஷயம் சொல்றாங்க, வானத்தினுடைய 7 வானத்தினுடைய கதவுகள் இருக்கா இல்லையா, அந்த 7 கதவுகளும் இவங்களுடைய அந்த மரணத்துக்காக வேண்டி திறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அவ்வாறு திறந்ததோடு மாத்திரமல்லாமல் வானத்திலிருந்து கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் வானவர்கள் இவர்களுடைய ஜனாசாவிலே வந்து கலந்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுடைய மரணத்திற்காக வேண்டிய அரிசு அசைந்திருக்கிறது, வானத்தினுடைய 7 கதவுகள் என்ன செஞ்சிருக்குது, திறந்திருக்கிறது, 70,000 மலக்குமார்கள் வந்து அதில் கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ அந்த சஅத் இப்னு முஆத் வந்து எந்த அளவுக்கு சிறப்புடையவளாக இருப்பார்கள் என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சஅத் இப்னு முஆதுக்கே வந்து இந்த கபரிலிருந்து என்ன இல்லை, அந்த நெருக்குதல் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு, அவங்களும் அதில் என்ன செய்யல, தப்பிக்கல அப்படின்னு சொன்னா உங்களை போன்ற அல்ல என்னை போன்ற மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.